Friends, welcome to India Jobs Mill. Indian Coast Guard இந்திய கடலோர காவல்படையில் நேவிக் ஜென்ரல் டியூட்டி 02/2024 நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் அப்ளிகேஷன் February 13 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஓப்பன் ஆகலை. இன்றைக்கி February 5 இல்லைங்களா? ஸோ February 13 ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் February 27 ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். பெண்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. போஸ்டிங் நேவிக் ஜென்ரல் டியூட்டி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்தியன் கோஸ்ட் கார்டில் இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் +2 பாஸ் பண்ணி +2ல் மேக்ஸு ஃபிசிக்ஸு இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டேட் போர்டு CBSE ரெண்டுமே எலிஜிபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஏஜ் லிமிட் குறைஞ்சது 18 வயசு இருக்கணும். 18 ரன்னிங்கில் இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 18லேருந்து 22 வயதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும். நீங்கள் SC/ST OBC பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதாவது 22 வயசுக்கு மேலே எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா SC/STக்கு 5 இயர்ஸ் இருக்குது. 27 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி OBCக்கு 3 இயர்ஸ் இருக்குது. நீங்கள் 25 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது செப்டம்பர் 1, 2002 இருந்து 31 ஆகஸ்ட் 2006 பிறந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். SC/ST OBC கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேக்கன்சி பாருங்கள். இதில் ரீஜியன் வைஸ் வேக்கன்சி, கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி எல்லாமே தெளிவாக இருக்கும். இந்த PDF லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதாவது டெலகிராம் சேனலில் PDF ஷேர் பண்ணியிருப்பேன். டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இதில் நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. நார்த்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர், டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் இதெல்லாம் நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் அப்படின்னா சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா இதெல்லாமே வெஸ்ட்டு ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்ட் வந்து பீகார், அசாம், திரிபுரா, மேகாலயா, மணிப்பூர் இதெல்லாம் நார்த் ஈஸ்ட்டில் வரும். இப்போ நம்ம ஈஸ்ட் ரீஜன் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, புதுச்சேரி இந்த 3 ஸ்டேட் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டில் வரும். ஸோ ஈஸ்ட் ரீஜனுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, டோட்டல் வேக்கன்சி இதெல்லாமே செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 4 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜ் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்டேஜ் 1ல் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து 2 செக்ஷனாக கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்க பாருங்கள், செக்ஷன் 1, செக்ஷன் 2 இருக்கும். செக்ஷன் 1 பார்த்திங்கன்னா 60 கொஷின் வரும். அதாவது மேக்ஸில் இருந்து 20, சயின்ஸில் இருந்து 10, இங்கிலீஷில் இருந்து ஒரு 15, ரீசனிங்கில் ஒரு 10, GKல ஒரு 5. ஸோ மொத்தம் 60 கொஷின் சரிங்களா. இதில் UR, EWS, OBC கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 30 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். SC/STயாக இருக்கீங்க அப்படின்னா 27 எடுத்தால் போதும். CBTயோட செக்ஷன் 1ல் நீங்கள் பாஸ் ஆகலாம். மினிமம் இந்த மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட யார் வந்து மார்க் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்கள தான் அடுத்த ஸ்டேஜுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா. சிலபஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும், அதை அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்து செக்ஷன் 2 பாருங்கள். இதில் இருந்து ஒரு 50 கொஷின் வரும். மேக்ஸில் இருந்து ஒரு 25, ஃபிசிக்ஸில் இருந்து ஒரு 25 கொஷின் வரும். சிலபஸ் பார்த்திங்கன்னா +2 மேக்ஸு ஃபிசிக்ஸ் லெவலில் தான் உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். அதாவது +2 ஸ்டாண்டர்டில் மேக்ஸு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் லெவலில் தான் சிலபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மினிமம் பாசிங் மார்க் UR, EWS, OBC கேட்டகரியாக இருந்தால் 20 மார்க் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். SC/STயாக இருக்கீங்க அப்படின்னா 17 மினிமம் இந்த மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம். அதை விட நீங்கள் மார்க் வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து ஸ்டேஜ் 2 பாருங்கள். ஸ்டேஜ் 1ஓட பர்ஃபார்மன்ஸ், அதாவது CBT ஸ்கோரை பேஸ் பண்ணி ஸ்டேஜ் 2க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு அசஸ்மெண்ட்டு, அதாவது அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த ரன்னிங்கு, ஸ்குவாட்ஸு, புஷ்அப் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக இருக்கும், இடையில் பிரேக் எல்லாம் இருக்காது. ஒரு வேளை நீங்கள் பிரேக் எடுத்தீங்க அப்படின்னா ஃபெயில் பண்ணிடுவாங்க. அதாவது அது ஃபெயில் ஆன மாதிரி நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 மினிட்ஸில் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபாலோ பண்ணி 20 ஸ்குவாட்ஸு, 10 புஷ்அப்ஸ் இருக்கும். இதை நீங்கள் கண்டினியூஸாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஒரு வேளை இடையில் பிரேக் எடுத்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆனதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க சரிங்களா. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் 3 பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இதோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஸ்டேஜ் 3க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. இதில் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும்.
அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஎன்எஸ் ஜெல்கால மெடிக்கல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்டேஜ் 4ல் பாருங்கள் ட்ரைனிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐஎன்எஸ் ஜெல்கால அதுக்கான ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டேஜோட செலெக்ஷன் ப்ராசஸை டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். joinindiancoastguard.cdsc.in February 13 ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் February 27க்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ February 13 நம்ம சேனலில் இதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அது எல்லாமே நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இது எல்லாமே கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டான இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் எக்ஸாம் ஃபீஸ் எஸ்சி எஸ்டியை தவிர்த்து அதர் கேட்டகிரி 300 ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸில் எக்ஸாம் ஃபீஸ் அதாவது சிபிடி எக்ஸாம் ஃபீஸ் வந்து 300 இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் இல்லை. பேமெண்ட் மோடு விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ இதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் மோடை யூஸ் பண்ணி ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸாம் சிட்டி பாருங்கள். எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப 5 ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க. ஸோ 5 பிளேசஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த 5 ப்ரெஃபரன்ஸும் உங்கள் லொக்கேஷன்லேருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த 30 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. உங்கள் லொக்கேஷன்லேயே இருக்கணும். அந்த சரௌண்டிங்கில் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு 5 எக்ஸாம் ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்ளை வீடியோ பண்ணுறப்ப நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அட்மிட் கார்டு எக்ஸாமினேஷன் டேட்டு அட்மிட் கார்டு வந்து நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணலாம் ஒரு ஸ்டேஜுக்கும் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. நேவிக் ஜென்ரல் டியூட்டி ஸ்டேஜ் 1 செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் எண்டிங்கில் இல்லை அப்படின்னா மிடில் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 அதே மாதிரி தான் மே எண்டில் இல்லை மே மிடில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 3 பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் ஸ்டார்டிங்கில் இல்லை அப்படின்னா அக்டோபர் மிடில் வந்து ஸ்டேஜ் 3 செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான அட்மிட் கார்டு வந்து இன்டிமேஷன் தருவாங்க. அதாவது இப்போ ஸ்டேஜ் 1 கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான அட்மிட் கார்டு இன்டிமேஷன் வந்து 10 நாளைக்கு முன்னாடியே உங்கள் இமெயில் ஐடிக்கு மெசேஜாக வரும். அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்டேஜோட செலெக்ஷன் ப்ராசஸ் போகிறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் அட் ஈச் ஸ்டேஜ். இப்போ ஸ்டேஜ் 1ல் பாருங்கள் ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி எடுத்துகிட்டு வரணும். பேனு, ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எது இருக்கோ அதை நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டு, அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட்டு. அடுத்து பாருங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 காப்பீஸ் கேட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி ஸ்டேஜ் 2 போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அது எல்லாமே இதில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மெடிக்கல்ஸ் பாருங்கள். ஹைட் எவ்வளோ ப்ரோ இருக்கணும் அப்படின்னா மினிமம் 157 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செஸ்ட்டு வந்து மினிமம் எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் ஹைட்டு ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். +or-10% அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயரிங் வந்து நார்மலாக தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ டேட்டூஸ் பர்மனெண்ட் பாடி டேட்டூஸ் அலோடு இல்லை. இருந்தாலும் ஒரு சில பிளேசஸில் வந்து அதை வந்து அலோவ் பண்ணுறாங்க. எல்போவோட இன்சைடில் ஃபோராம் ரிவர்ஸ் சைட் ஆஃப் பாமில் வந்து அலோவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த டேட்டூ பற்றின சைஸு டைப்பு இது எல்லாமே நீங்கள் செலெக்ஷன் போகிறப்ப எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைனிங் உங்களுக்கு ஐஎன்எஸ் ஜெல்கால செப்டம்பர் 2024 இதுக்கான ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கான ட்ரைனிங் ஐஎன்எஸ் ஜெல்கால கண்டக்ட் பண்ணுவாங்க. செப்டம்பரோட ஸ்டார்டிங்கில் இல்லை அப்படின்னா மிடில் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்டேட் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.